விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்திய கிரிக்கெட்டின் இரண்டு தூண்களாக இருந்தவர்கள் அடுத்தடுத்து ஓய்வினை அறிவித்திருக்கிறார்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து. போன வாரம் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்தார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து. இன்று விராட் கோலி ஓய்வை அறிவித்திருக்கிறார். எனவே முதலில் விராட் கோலியின் சாதனைகளுக்கு ஒரு பை பை சொல்லுவோம். அவருடைய திறமைக்கும் அவருடைய இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாடியமைக்காக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இருந்தாலும் ரோஹித்தும் விராட்டும் சேர்ந்து பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள் இந்திய அணிக்காக. கடந்த 10-12 வருடங்களாக இவர்கள் இருவரும் இந்திய அணியின் தூண்களாக இருந்து இந்திய அணியை வழி நடத்தியிருக்கிறார்கள். இந்தியாவின் பொற்காலம், கிரிக்கெட் பொற்காலம் என்றால் இவர்கள் இருவரும் இருந்த காலத்தை சொல்லலாம். தோனிக்கு பிறகு இவர்கள் இருவரும் அந்த கிரிக்கெட்டை வழிநடத்தி சென்ற விதம் உண்மையிலேயே இந்திய கிரிக்கெட் அணிக்கு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த சூழ்நிலையில் போன வாரம் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிக்கிறார். இந்த வாரம் தற்போது விராட் கோலி ஓய்வை அறிவிக்கிறார். எனவே BCCI இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தில் என்ன நடக்கிறது, இருவரும் வீரர்களுக்கு உடனடியாக ஓய்வு ஏன் என்ற ஒரு கேள்வி வருகிறது என்றால் அடுத்த மாதம் சென்று 2 மாதங்களுக்கு நாம் இங்கிலாந்திலே 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்க இருக்கிறோம். மிக முக்கியமான கிரிக்கெட் தொடர். இந்த போட்டிக்கு விராட் போவதற்கு முன் விராட் கோலி திடீரென ஓய்வை அறிவிக்கிறார் என்பது, விராட் கோலி ஓய்வை அறிவிக்க வேண்டாம் என BCCI முயற்சித்தார்கள். ஆனால் விராட் ஓய்வை அறிவிக்கிறார். எனவே ஏதோ ஒன்று நடக்கிறது. அனுபவ வீரர்களுக்கு அங்கு உரிய கௌரவம் மரியாதை கொடுக்கப்படவில்லையோ என்ற கேள்வி எழாமல் இல்லை. ஆனால் அது குறித்த சர்ச்சைகளுக்குள் உள்ளே செல்வதற்கு முன்னால் இந்த இருவரும் செய்த சாதனைகள் என்று பார்த்தால், விராட்டும் கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட் எவ்வளவு நாள் விளையாடி இருக்கிறார்கள், அவர்கள் செய்த சாதனை என்ன என்பதை தற்போது ஒரு வரைகலையாக பார்ப்போம். இருவருமே மிக சிறந்த வீரர்கள். ரோஹோ என்று செல்லமாக அழைக்கப்படுவார் ரோஹித்தும் கோலியும். ரோஹித்தை பொறுத்த மட்டிலே அவர் 967 போட்டிகள் விளையாடி இருக்கிறார். விராட் கோலி 123 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள். ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டிலே பெரிய அளவு சோதிக்கவில்லை. ஆனால் பாதியில் வந்துதான் பிறகு மிக சிறந்த கேப்டனாக இருந்தார். ஆனால் கோலி தொடர்ந்து நீண்ட காலமாக விளையாடி வருகிறார் டெஸ்ட் கிரிக்கெட்டிலே. அதே போல ரன்கள் என்று பார்த்தால் ரோஹித் சர்மா 4301 ரன்களும் விராட் கோலி 9230 ரன்களும் எடுத்திருக்கிறார்கள். சதம் என்று பார்த்தால் ரோஹித் 12 சதம், விராட் கோலி 30 சதம் அடித்திருக்கிறார். அரை சதம் என்று பார்த்தால் ரோஹித் 18 அரை சதம், விராட் கோலி 31 அரை சதம். சதவீதம் அதாவது ஆவரேஜ் சராசரி என்று பார்த்தால் 40.57 ரோஹித் சர்மா, விராட் கோலி 46.90. மிக சிறந்த 2 தலை சிறந்த கிரிக்கெட்டர்கள் என்பார்களே, அது இவர்கள் இருவர் தான் இருந்தார்கள் என்ற மாற்று கருத்தில் மிக சிறந்த ஜோடியாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர் ஓப்பனிங் வந்தார், இவர் 1 டவுன் 2 டவுன் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை 2வது 4வது வீரராக களமிறங்குவார். மிக சிறந்த ஒரு ஆட்டத்தினை விராட் கோலி கொடுத்திருக்கிறார். விராட் கோலியின் கனவாகவே அந்த 10,000 ரன்கள் இருந்தது. ஆனால் இன்னும் ஒரு 770 ரன்கள் தான் தேவை அந்த 10,000 என்ற 5 இலக்க எண்ணை தொடுவதற்கு டெஸ்ட் கிரிக்கெட்டிலே. ஆனால் விராட் கோலி அதற்கு முன்னதாக ஓய்வை அறிவிக்கிறார். இதன் பின்னால் ஏதோ ஒரு சர்ச்சை இருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. ஆனால் இருவருமே ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களை அணியில் எடுப்பதால் உங்களுடைய விருப்பம், நீங்கள் எடுக்கதான் நாங்கள் விளையாடுவதற்கு தயாராக இருவருமே அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் வாய்ப்பு கொடுப்பார்களா இல்லையா என்பது தற்போதைக்கு தெரியவில்லை. ஆனால் இவர்களுடைய சாதனை என்பது சாதாரணம் அல்ல. விராட் கோலி 36 வயதான விராட் கோலி டெல்லியில் இருந்து வந்திருக்கிறார். ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனாக இருந்தவர். அவர் கடந்த ஆண்டு ஒரு பெர்த் போட்டியிலே, அதாவது ஆஸ்திரேலியாவின் மிக கடினமான மைதானம் கொண்ட பெர்த், அங்கு ஒரு மிக அபாரமான ஒரு சதத்தை எடுக்கிறார். அந்த சதத்தை எடுத்த பிறகு விராட் கோலி மிக சிறப்பாக விளையாடவில்லை. அதற்கு பின் அவருடைய டெஸ்ட் ஃபார்ம் என்பது கொஞ்சம் சரிவாகத்தான் இருந்தது. ஆனால் தற்போது IPL போட்டிகள் எல்லாம் மிக சிறப்பாக விளையாட ஆரம்பித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் திடீரென ஓய்வை அறிவித்தது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. போன வாரம் ரோஹித், இந்த வாரம் விராட் என்றவுடன் நிச்சயமாக இந்திய கிரிக்கெட் வாரியத்தில் ஏதோ நடக்கிறது, அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இவர்கள் இருவரும் தற்போது ஓய்வு பெற்று விட்டதால், ஏற்கனவே ரவிச்சந்திர அஸ்வினும் ஓய்வு பெற்று விட்டார். தற்போது சீனியர் அந்தஸ்தில் இருக்க ஒரே வீரர் என்று பார்த்தால் ரவீந்திர ஜடேஜா மட்டும்தான். அவர் T20 போது இவர்கள் இருவரும் ஓய்வு அறிவித்தவுடன் அவரும் ஓய்வை அறிவித்தார். எனவே இந்த வாரத்திலேயே ரவீந்திர ஜடேஜாவின் ஓய்வையும் நாம் எதிர்பார்க்கலாம் டெஸ்ட் போட்டிகள் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிச்சயமாக இவர்கள் மூவரும் ஒன்றாகத்தான் அந்த அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விராட் கோலியை பொறுத்தவரை தன்னுடைய 14 ஆண்டு காலமான கிரிக்கெட்ல இந்த வெண் சீருடையில் விளையாடுவது என்பது மிக மிக பெருமையாக கருதுகிறேன். இது என்னை பலமுறை சோதித்தது, பலமுறை என்னை செதுக்கி என்னை ஒரு சிறந்த வீரராக, கிரிக்கெட் போட்டிக்கு மட்டுமல்ல வாழ்க்கையிலும் சிறந்த வீரராக இருப்பதற்கு இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி என்னை அந்த அளவுக்கு மெருகேற்றியது என்ற வகையிலே அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி ஒரு மிக சிறந்த ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். என்னுடைய
டெஸ்ட் போட்டி டெஸ்ட் கேரியர் நான் ஒரு எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியுடன் பார்க்கக்கூடிய அளவு தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக விளையாடி வைக்க நினைக்கிறேன் என்ற வகையில் அவர் தன்னுடைய பதிவினை வெளியிட்டிருக்கிறார். எனவே இவர்கள் இருவரும் ஓய்வு பெறுவது என்பது இந்திய கிரிக்கெட்டிலே பல மாற்றங்களை உருவாக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. என்றால் இப்பொழுது ரோஹித் சர்மாவுடைய ஓபனர் அந்த தொடக்க ஆட்டக்காரர் என்பதை நிரப்புவதற்கு பலர் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இப்போது ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன் போன்றவரெல்லாம் மிக அபாரமாக விளையாடி வருவதால் ஜெய்ஸ்வால் அல்லது சாய் சுதர்ஷன் இருவரில் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க பெரிய வாய்ப்புக்கு ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அதாவது இவருடைய ஓபனிங் ஸ்லாட் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஜெய்ஸ்வாலோ சாய் சுதர்ஷனோ உள்ளே வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதே போன்று இவர் விராட் கோலியுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு யார் வருவார்கள் என்றால் ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கிறார். அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு ஸ்ரேயாஸ் ஐயர் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வருகிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் அதை பயன்படுத்தி சிறப்பாக விளையாடுகிறார். எனவே விராட் கோலியின் அந்த செகண்ட் டவுன் வந்து விளையாடுவார். அவர் 4வது வீரராக களமிறங்குவார். அந்த இடத்திற்கு நிச்சயமாக ஸ்ரேயாஸ் ஐயர் பொருத்தமாக இருப்பார் என்று கூறுகிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, சுப்மன் கில், சர்ஃப்ராஸ் கான், KL ராகுல், பும்ரா, ரிஷப் பந்த் மிகப்பெரிய ஒரு இளைஞர் படையே தற்போது இருக்கிறது. இந்த நேரத்தில் அடுத்த கேப்டனாக யார் வருவார் என்று பார்க்கும்போது சுப்மன் கில் புதிய கேப்டனாக இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அவரை அழைத்து BCCI 2 முறை பேச்சு நடத்தியிருக்கிறது. எனவே விரைவில் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சுப்மன் கில் அறிவிக்கப்பட வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக அவருக்கு தான் முதல் வாய்ப்பு. அவருடைய துணை கேப்டனாக ராகுல் அல்லது ரிஷப் பந்த் இருவரில் ஒருவர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் தகவல்கள் கசிந்திருக்கின்றன. KL ராகுல் அல்லது ரிஷப் பந்த் இருவரில் ஒருவர் துணை கேப்டனாக வைஸ் கேப்டனாக நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ரிஷப் பந்தை விட ராகுலா ரிஷப் பந்தா என்பது நிச்சயமாக ஒரு சவால் தான். இருப்பினும் சுப்மன் கிலுக்கு கேப்டன் பதவி என்பது மட்டும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே நமக்கு தெரிகிறது. எனவே இந்திய அணி ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது அனுபவசாலிகள் ஓய்வு பெற்று இளம் வீரர்கள் தற்போது இந்திய அணிக்கு அடுத்த கட்ட இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டில் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. அந்த அத்தியாயத்தை சுப்மன் கில் தலைமையிலே இந்திய அணி தற்போது சந்திக்க இருக்கிறது. முதல் சவால் அவர்களுக்கு அடுத்த மாதம் இங்கிலாந்தில் நடைபெறும் போட்டியின் போது நிச்சயமாக அவர்கள் அதை சந்திக்க இருக்கிறார்கள். 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர். ஆனால் விராட் கோலி மிக சிறப்பாக அபாரமாக இங்கிலாந்தில் விளையாடி இருக்கார். கிட்டத்தட்ட 1000 ரன்களுக்கு மேல் எடுத்தவர். 17 டெஸ்ட் போட்டிகள் இங்கிலாந்தில் விளையாடி 1096 ரன்களை எடுத்திருக்கார். அதில் 2 செஞ்சுரிகள், 50 அடக்கம். இருப்பினும் அவருடைய அந்த கனவான 10,000 ரன்களை எடுக்காமல் செல்வது என்பது அனைவருக்கும் சற்று வருத்தம் தான். விராட் கோலி ஒரு மிகப்பெரிய சாதனை வீரர். அதுபோன்ற ரோஹித் சர்மாவும் கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி மிக சிறப்பாக ஜொலித்தவர். இந்த ரோஹித் கோலியுடைய அந்த ஓய்வு நிச்சயமாக இந்திய கிரிக்கெட் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும். இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இளம் வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களைப் போல் அவர்கள் சாதனை வீரர்களாக ஆவதற்கு நீண்ட காலமாகும். எனவே இந்திய அணி ஒரு மறுமலர்ச்சியான அடுத்த கட்டத்தில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கு காலடி எடுத்து வைக்கிறது. சுப்மன் தலைமையில் இந்திய அணி எப்படி செயல்படும், இந்திய இளம் வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டிலே சாதனை படைப்பார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். காலம் நிச்சயம் பதில் சொல்லும். ஆனால் நிச்சயமாக ரோஹித் அண்ட் விராட் கோலி இருவரையும் டெஸ்ட் கிரிக்கெட் நிச்சயமாக மிஸ் செய்யும். எப்படி சச்சின் டெண்டுல்கர் தோனியை இந்திய கிரிக்கெட் மிஸ் செய்ததோ, அவர்களை மறக்க முடியாமல் இன்னும் இருக்கிறோமோ, அது போன்று ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டின் மறக்க முடியாத சாதனை வீரர்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எனவே பாய் விராட் கோலி என்று கூறுவதிலே சத்தியம் டிவியும் பெருமை கொள்கிறது நேயர்களே.